அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நாம் உண்ணும் உணவே மருந்தாக இருக்க வேண்டும், மருந்தே உணவாக இருக்க வேண்டும். இப்போ உள்ள காலகட்டங்களில் ஆரோக்கியமான உணவு என்பது மிக மிக சிரமம். அதாவது அனைவருக்கும் கிடைப்பது சிரமம். இதில் கொஞ்சம் சிரமப்படாமல் நம்ம அன்றாடம் சாப்பிடும் உணவில் கொஞ்சம் கவனம் செலுத்தினோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தினமும் காலையில் இந்த வச்சுருக்கோம் பாருங்கள், முருங்கை கீரை உருவி வச்சுருக்கு, பக்கத்தில் சின்ன வெங்காயம் அறுத்து வச்சுருக்கு, அது பக்கத்தில் இஞ்சி தொலி சீவி வச்சுருக்கு. இரவில் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சுண்டர்லையே இந்த கருப்பு சுண்டல் நமக்கு தேவையான அளவுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை தேவையான அளவுக்கு நம்ம இரவில் ஊற வச்சிடணும். காலையில் இது நம்ம இப்போ எண்ணெயில் நிறையா கலப்படம் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு எல்லாருமே செக்கில் போய் ஆட்டி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. செக்கு நல்லெண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய், செக்கு கடலை எண்ணெய்னு சொல்லி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் நம்ம பயன்படுத்துறது நான் தினமும் பயன்படுத்துறது இது பசு மாட்டு, அதாவது நாட்டு மாட்டு நெய். இது நம்ம வீடியோவில் நிறையா போட்டிருக்கோம். இந்த நாட்டு மாட்டு நெய்யவே ஆவாரம் பூ இடித்து சாறு எடுத்து அந்த பூவில் காய்ச்சி வச்சுருக்கோம். அந்த நெய்யை தனியாக நம்ம உணவில் சாப்பிடும்போது, அதாவது சுடு சொத்தில் சாப்பிடும்போது அது நல்லா ஆரோக்கியம், அதாவது சர்க்கரை வியாதி சம்மந்தப்பட்டதும் இல்லாமல் நிறையா நமக்கு மருத்துவத்துக்கு பயன்படுது. எண்ணெய் ஊற்றாமல் அந்த நெய்யவே ஊற்றி, கடுகு எதுவுமே சேர்க்கக்கூடாது. கடுகு அதிகமான உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. நிறையா வீட்டில் பெண்கள் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தான் செய்வாங்க. நான் போடுறதில் இந்த நாட்டு மாட்டு நெய் அல்லது இந்த ஆவாரம்பூ நெய்யை வடச்சட்டில் போட்டு வதக்கும்போது இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இஞ்சியை சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அதில் தட்டி கொஞ்சம் அந்த சாரை மட்டும் அதில் ஊற்றி விட்ருங்க. சின்ன பிள்ளைகள் அதுக்கு இஞ்சின்னா தனியாக கிளை தூக்கி போட்டுருவாங்க. இந்த வெங்காயம் நல்லா இந்த நெய்யில் வதக்கின உடனேயே அதில் கொஞ்சம் மிளகு சீரகம் மட்டும், வத்தல் சேர்க்க வேண்டாம், மிளகு சீரகம் மட்டும் கொஞ்சம் 1-2 பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை சேர்த்து அது நெய்யிலேயே வதக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் நுணுக்கி, அதாவது கல்லுப்பை தூளாக்கி அதில் கொஞ்சம் போட்டு சேர்த்துடணும். அதுக்கு பிறகு இந்த முருங்கைக்கீரையை அதில் போட்டு நம்ம வதக்கணும். இந்த முருங்கைக்கீரை வதக்கும்போது ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. அதாவது வெந்து கெட்டது முருங்கைக்கீரை, வேகாமல் கெட்டது அகத்திக்கீரை அப்படின்னு பழமொழி. அதனால் அந்த முருங்கைக்கீரையை தேவையான அளவுக்கு கொஞ்சம் வெந்த உடனேயே அந்த சுண்டல் அவிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் திருவி போட்டு வச்சுருங்க. மிக அருமையான உணவு. காலை உணவுக்கு நான் காலையில் சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது. எல்லோருக்கும் அந்த இது நடைமுறை ஒத்து வராது. நீங்கள் சாப்பாட்டிலையே இந்த முருங்கைக்கீரையை இப்படி பயன்படுத்தி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா
சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் சாப்பிடும்போது வந்து மிக ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும். நான் சாப்பிட்ற உணவு வந்து காலையில் வந்து சாப்பாடு கிடையாதனால இதே கொஞ்சம் அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பச்சை தண்ணிக்கு பதில் அந்த முருங்கை ஈர்க்கை வந்து நீங்கள் கீழே போட வேண்டாம். இந்த முருங்கை ஊருக்கு இந்த இயற்கையவே பொடிசாக நறுக்கி அதையே கொதிக்க வச்சு தண்ணிக்கு போய் அதை குடிச்சு பாருங்கள். அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லோரும் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய வீடியோவை நிறையா பார்த்துட்டு வாங்க. நிறைய மருத்துவத்தை, அதாவது காலையில் என்னென்ன உணவு சாப்பிடணும், மதியம் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.